ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அசிஸ்டன்ட் என்ஜினியர் எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ஏஇ எக்ஸாம் அண்ட் அதே மாதிரி டிப்ளமோ லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சப்ஜெக்ட் சீரீஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் லாஸ்ட் மினிட்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தீங்க, வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எஸ்எஸ்சி ஜேஇ, அதாவது ஜூனியர் எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் சீரீஸ், அதாவது கம்ப்ளீட் ஃப்ளோ பற்றி வந்து எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரோ வீடியோ வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நம்ம என்ன ஃப்ளோ வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அண்ட் இதில் வந்துட்டு ஒரு சஜஷனாகவே கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வேணும், எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் சஜஷன்லேருந்து எல்லாமே வந்து கேட்டிருந்தேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸையுமே வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமுக்குரிய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எதுக்காக, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து இதில் இருக்குது அண்ட் இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தாண்டி இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு நம்மளோட சேனலில் இருந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜேஇ 2025 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நமக்கு ஜூன் ஜூலைலே வந்து வந்திருக்கும். ஜூனியர் என்ஜினியருக்கான போஸ்ட். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதில் நமக்கு நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன லெவல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்காக இதுக்கு தேவையான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரிலாக்ஸேஷனுமே வந்துட்டு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான பேசிக் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பரில் நமக்கு அப்ஜெக்டிவ், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இதில் நமக்கு ரீசனிங்கை பேஸ் பண்ணி 50 கொஸ்டின்ஸ் ஃபார் 50 மார்க்ஸுக்கு இருக்கும். செகண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸை பேஸ் பண்ணி 50 கொஸ்டின்ஸ் ஃபார் 50 மார்க்ஸ் அண்ட் தேர்டாக பார்த்தீங்க டெக்னிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி 100 கொஸ்டின்ஸ் ஃபார் 100 மார்க்ஸ் வந்து நமக்கு இருக்கும் அண்ட் டியூரேஷன் 2 hours. இதில் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெக்னிக்கலாக இருக்கும் ஃபார் 300 மார்க்ஸ் அண்ட் 2 hours ஆஃப் டியூரேஷன். ஸோ லாஸ்ட் இயரில் நமக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4,83,557 அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. வேகன்சிஸ் வந்து எல்லா ஸ்ட்ரீம்ஸுக்கும் சேர்த்து 1,765 வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளியர் பண்ணால் தான் அதை பேஸ் பண்ணி செகண்ட் பேப்பர் வந்து நம்மளால் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 16,223 மெம்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் பேப்பர் எழுதி ஃபைனலைஸ்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,700+ வந்து நமக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த பேப்பர் 1க்கான கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்றத லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கேட்டகரி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம இந்த எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து நமக்கு கிடைக்கும். கரியர் க்ரோத் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக ஒரு ப்ரெஸ்டீஜ், அதாவது டெக்னிக்கலாக அதாவது நம்ம என்ன ஸ்ட்ரீமில் படித்தோமோ அதுக்கு சார்ந்த வேலையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கெத்தே வந்து இருக்கும். ஸோ நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இது கஷ்டமாக இருக்குமா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்ருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பேர் யோசிச்சுப்பாங்க. இப்போ ஒரு லட்சக்கணக்கான பேர் யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் பேர் தான் கிளியர் பண்ணி வருவாங்க. அந்த கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறது ஒரே ஒரு முக்கியமான விஷயம்,
எப்படி மற்றவங்கள விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூசிவாக தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் டாபிக்ஸை மட்டுமே ஜஸ்ட் நம்ம படிச்சுக்கிட்டே மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நமக்கு சிலபஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலோட்டமாக தான் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக சிலபஸில் வந்து நமக்கு ஒவ்வொரு டாபிக்ஸை கொடுத்துட்டு அதிலிருந்து சப் டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கரண்ட், வோல்டேஜ், பவர், பேசிக் லாஸ், அதாவது கேசிஎல், கேவிஎல், எனர்ஜி அண்ட் அந்த மாதிரி நிறைய சப் டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஆனால் நமக்கு இந்த டைம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேப்பர் 1ல் பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுடைய நேமை தான் வந்து நமக்கு டாபிக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதில் வந்து மேலோட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம மேலோட்டமாக பார்க்காம அந்த கம்ப்ளீட் சப்ஜெக்டை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த டைம் நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும்போது நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஜஸ்ட்டு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பேப்பரை அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பர்டிகுலர் டாபிக்ஸை வந்து நம்ம பார்க்குறோமோ அதை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்கணும். இப்போ ஒரு 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே படிக்கலாம். ஆனால் 10ல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மினிமமாக உங்களால் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் 5 டாபிக்ஸ் தான் கவர் பண்ண முடியுது அப்படின்னா அந்த 5 டாபிக்ஸில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக A to Z எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதான் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் 10மே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் 2 சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா கூட அதில் கேட்டிருக்க தியரி கொஸ்டின், ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின், செமி தியரிட்டிக்கல் இல்லை செமி ப்ராப்ளமேட்டிக் எந்த கொஸ்டினாக இருந்துச்சுனாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம இதில் இப்போ என்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டாபிக் ஏற்ற மாதிரி கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம படிப்போம். ஸோ கான்செப்ட் வந்து டீட்டெயில்டாகவே நம்ம வந்து எல்லாமே வந்து படிப்போம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து டிஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண நிறைய பேர் வந்துட்டு அதை தான் கேட்டிருந்தீங்க. ஷார்ட் நோட்ஸ் ஓகே, பட் இன்னுமே நல்லா டீட்டெயிலாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னுமே டீட்டெயில்டாக கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பேரலாக லாஸ்ட் டைம் வந்து ஒரே பிடிஎஃபாக நம்ம பார்த்தோம். பட் இந்த டைம் வந்துட்டு அந்த பிடிஎஃப்பை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம்ஸ், தேவையான ரெப்ரசன்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் இந்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அதுக்கு தாண்டி, அதாவது இப்போ என்ன டாபிக் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸில் இருந்து, ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருந்து என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதுவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதையுமே வந்து நம்ம வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியே பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் அந்த டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் அதை தாண்டி ஒரே ஒரு டாபிக் நம்ம பார்த்தாலும் அந்த டாப்பிக்லேருந்து குறைஞ்சது ஒரு 20 to 50 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட்டை வந்து நான் 2 நாள் கழித்து உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நான் பேரலாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் தென் அண்ட் தேர் செக் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரொசீஜரையும் உங்களுக்கு கொடுக்காது. அண்ட் ஃபைனலாக இதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு சம்மரி மாதிரியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் ஓரியன்டாகவும் இருக்கும், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக பிளான் பண்ணியிருக்கிறது இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு. ஸோ ஒவ்வொரு வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீக்குக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. டாபிக்ஸ் வந்து வெயிட்டேஜை பொறுத்து நம்ம எதுக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை பொறுத்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் டேஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு வீக்காக நம்ம பிளான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்த்த எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு எந்த டாபிக்ஸில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் பேப்பர்ஸுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனில் எங்களோட எஃபர்ட்டுமே சேர்ந்து தான் இருக்குது.
ஸோ நம்ம ஒரு டீமாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் படிக்கிறீங்களா இல்லை 10 மணி நேரம் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. அந்த 1 மணி நேரம் நீங்கள் படிச்சீங்கன்னாலும் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிச்சிருக்கீங்க, அந்த 1 மணி நேரம் கேட்டிருக்க விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ரீடைன் பண்ணிக்க முடியுது, நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எப்படி உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கில்லை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும் அண்ட் அதே நேரத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ்டாகவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான என்ன எஃபர்ட் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான எஃபர்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்தும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டீமாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ப்ரொசீஜர், அதாவது நம்ம இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஃபார் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னென்ன உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் நான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்லேயுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக தமிழ்லேயுமே இருக்காது. ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணுமோ அது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சேனலில் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாப்பிக்லேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நீங்கள் சொன்ன சஜஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.